இன்னைக்கு நம்ம வந்து 4வது வீடியோவா 3வது வீடியோ போடுறோம். இந்த வீடியோவும் அப்லோட் ஆகுமான்னு தெரியல, எல்லாம் இவங்களோட கையில தான் இருக்குது. என்னன்னா வந்து நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்த படம் என்னன்னா வந்து நெட்ரிக்கன். அதாவது நெட்ரிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்தை ஏதாவது சொல்றீங்களா? இது நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாயிலர் நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்புறமே நான் வந்து என்னோட கருத்து நான் ஒண்ணா நான் பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நான் ஸ்பாயிலர் அது மாதிரி நான் ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி இருக்குது சரியா? இந்த படத்தை பத்தி இல்ல, எல்லா சேனலும் எல்லா ரிவ்யூ பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நம்மள வந்து எதுக்கு ஒன்னா ரிவ்யூ பண்ணணும் நீங்க நினைக்கிறேன்? நம்மளோட கருத்தை தான் நம்ம சொல்றோம். என்னது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றோம், கருத்து கூட கிடையாது. அதில் நம்ம டீம் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எப்படி பேசிப்பாங்க, எப்படி அந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க, எப்படி அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஓட்டுவாங்க, இந்த மாதிரி தான் வந்து. ஆனால் இது எல்லாரும் பண்றாங்களே, அதாவது நம்ம குரூப்பா பண்றோம், அவங்க தனியாக வந்து பண்றாங்க. அவங்க வந்து ஒரு கேஷுவலான ஒரு சாதாரணமாக பேசுவோம். இப்போ வந்து இப்போ ஓடிடி வந்துடுச்சு. ஓடிடியில் வந்து நம்ம தனியாக டாபிக் பற்றி பேசுவோம். இப்போ நிறையா வந்து ஃபெமினிஸ்ட் சம்பந்தமாக படம் வந்துக்குது. அதில் வந்து நான் ஃபீல் பண்ணுறது வந்து இது வந்து ரொம்ப டு த கோர் சூடோ ஃபெமினிஸ்ட்னு தனியாக ஒன்று இருக்குது, ஃபெமினிஸ்ட்னு தனியாக இருக்குது. இதை வந்து நீ எந்த கேட்டகரி வந்து பார்ப்பேன், இது சூடோ ஃபெமினிஸ்டா இல்லை ஃபெமினிஸ்ட் படமா? எப்பயும் போல ஒரு சூடோ ஃபெமினிஸ்டா ஃபேக் ஃபெமினிஸ்ட் இல்ல, இது எப்பயும் போல ஒரு ஃபெமினிஸ்ட் படம். இது ரெண்டுமே ஒரே ஃபெமினிசம் இல்ல. ஃபெமினிஸ்டுக்கு நல்ல கருத்து, ஃபெமினிஸ்ட் வந்து நல்ல ஃபெமினிசம் இருக்குது. நான் சொல்ற சூடோ ஃபெமினிஸ்ட் வந்து இப்போ சில பேர் வந்து கேர்ள்ஸ்லாம் சீன் போடுது, அவங்க கேர்ளுக்கு நாளே சீன் போட்டு பப்ளிசிட்டி தேடுவாங்க. அந்த மாதிரி படம் கேட்டகரியா நான் கேட்குறேன். தேவையில்லாத நான் கேர்ளாக சீன் போடுறதுனால அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, இது ஒரு எப்பயும் போல ஒரு ஃபெமினிஸ்ட் படம் தான். எந்த ஃபெமினிசம் எடுத்தாலும் இதே தான் கதை வரும். எப்பயுமே இந்த இந்த இதுக்குள்ளார அந்த அளவுக்கு போக நான் விருப்பப்படல. நீ ஏதாவது பப்ளிக்கிட்ட மட்டும் எல்லாம் உடச்சி பேசணும் அதெல்லாம் கிடையாது, உடச்சி பேசலாம் கிடையாது. ஃபெமினிசம் என்ன ஃபர்ஸ்ட் அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபெமினிசம் வந்து நம்ம இல்ல அதுதான் நம்ம ஒரு மேலுக்கும் அது பொருந்தும். அது இல்ல நம்ம அது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அது வந்து ஃபீமேல்னா வந்து இது வந்து சொல்ற மாதிரி வந்து சூடோ ஃபெமினிஸ்ட்ன்றது வந்து ஃபெமினின் மட்டும் தான் வந்து அப்படியே ஃபீமேலை மட்டும் தான் வந்து தூக்கி நிறுத்தணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து அது ஒரு நிலை. அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் குறையவும் கூடாது, கொஞ்சம் ஏறவும் கூடாது. கரெக்டான இதில் வந்து அவங்க போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நீ பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நீ வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து மென்னுக்கும் நடக்கும். ஃபெமினிசம் கம்ஸ் அண்டர் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து வந்தது தான். இந்த படத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத மட்டும் நீங்க சொல்லுங்க, அது போதும். அப்பாடா, நெட்ரிக்கனுக்கு யாராவது ஒரு ஆளாவது வருவீங்களான்னு பார்த்து நின்றேன். ஆமா, இல்ல ஃபெமினிசத்திலே நம்ம இருக்கிறோம். ஃபெமினிசம்ன்றது பொதுவான டாபிக். இல்ல, அது வந்து ஏன் சொல்றேன்னா இப்ப சமீப காலமா வந்து ஓடிடில வந்து ரொம்ப இந்த மாதிரி கான்செப்டா ரொம்ப ஒரு பெண்ணை நோக்கி உருவான கதைகளை தான் வந்துட்டே இருக்குது, ரிலீஸ் ஆகுது இல்லையா? அது இதை ஓடிடி வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா? இல்ல, ஆமா, ஓடிடினா பிளான் பண்ணி. சரி, நான் கேக்குறேன், ஏன் வந்தா என்ன தப்பு அப்படினு சொல்லிட்டு. சரி, நான் ஃபெமினிசம் வந்து ஆதரிக்கிறவன் தான். ஆனா வந்து சூடோ ஃபெமினிஸ்ட் நான் சொல்றேன். ஆமா, இவங்க அது வந்து சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆமா, இவங்க நீ ஏன் சூடோ ஃபெமினிஸ்ட் சொல்ற? இவங்க வந்து என்ன நான் வந்து கண்டுபிடிச்ச நான் ஏன் சொல்றேன் கடைசியா? இல்ல, இப்ப ஃபெமினிஸ்ட் பத்தி பேச இல்ல. இப்ப நான் என்ன சொல்லணும், நான் ஃபெமினிசத்தை நம்பல. போதுமா? படத்துக்கு வருவோம். நான் வந்து இந்த படம் சூடோ ஃபெமினிஸ்ட் சொல்ல வரேன். அதை ஏன் நான் கடைசியா சொல்றேன், அவ்வளவுதான். இதோட மறந்துடும். நம்ம அத்தை இதுக்கு நம்ம போயிடுவோம். அதான் இல்ல, பொதுவா இந்த படத்தை பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். என்னதுடா ஓவராலா இந்த படம் எப்படி இருந்தது மட்டும் சொல்லு. ஓவராலா எப்படி சொல்றது, சும்மா அப்படியே காத்தாக்குல பாத்துட்டு போலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது பண்றது ஒண்ணும். அப்படியே சரி, 1 to 10ல நீ எவ்வளவு தூரம் கொடுப்ப இந்த படத்துக்கு? டேய், நான் யோசிக்க முடிக்கல, சொல்லு. 4 இல்ல 3, அவ்வளவுதான். நீ எவ்வளவு தூரம் கொடுப்ப? நான் வந்து ஓவராலா இந்த படத்தை வந்து ஃபெமினிஸ்ட் மாதிரி பார்க்கல. ஒரு சில டயலாக்ஸ் நயன்த்ரா யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணி தான் கொஞ்சம் படம் நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல கொஞ்சம் தேவையில்லாத சீன்லாம் இருந்த மாதிரி இருந்தது, ஸோ அதனால 6. அதான், இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு அன்பிலீவபிள் கதை. இது வந்து ஒரு டேரக்டரோட ஸ்டோரின்னு சொல்லலாம். டேரக்டர் வந்து இந்த இடத்துல சண்டை வரணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரா உருவாக்குறது. இது வந்து கதை உருவாக்காம வேற எவன் கதை உருவாக்குவான்? நான் நேச்சுரலா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. நேச்சுரலா அப்புறம் நேச்சுரலா எவனா பாத்ரூம் லைவா போகும்போது தான் அப்படியே நேச்சுரலா அப்படியே காமி முடியும்.
திரைப்படம் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டவை ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இந்த என்னது இல்ல நயன்தாரா அவன் சொல்றது கரெக்ட் தான். இல்ல நயன்தாரா எடுத்துக்கலாம் அந்த படம். இல்ல நயன்தாரா கடைசியில இருக்கும் போதும் அத ஸ்பாயிலர் போவானா அது என்னது ரொம்ப அன்நேச்சுரலா இருந்தது. அன்நேச்சுரல்னா என்னது ரொம்ப தாண்டி போயிடுது. அன்நேச்சுரல்லாம் தாண்டி போனதுனால அது அந்த அளவுக்கு அதாவது இல்ல. ஆர்டிஃபிஷியலா எடுத்தது. ஆமா. எப்படி சொல்றது? நான் வந்து அதுக்கு 2 out of 10 தரும். 2 அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்புறம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாட்டுக்காவது கொஞ்சம் சொல்லுங்க. கடைசியா பாட்டு போட்டாங்க. வேணா 2.25 வேணா அந்த பாட்டு கேட்டதுனால ஒரு பாட்டு நல்லா இருந்தது. அதாவது அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர் கூட வந்து இந்த ரேட்டிங்கை பார்த்து 2ன்னு கொடுத்துருக்காரு. இதை பார்த்தாலே அவர் என்ன பண்ணுவாரு? ரெண்டு கொடுத்துருக்காரு. இல்ல நான் கொஞ்சம் மனசு வச்சு 2.25 கொடுத்துட்டேன். 2.25 அவ்வளவுதான். நான் வந்து இந்த படம் வந்து 5 தரேன். 5. ஆமா, எனக்கு வந்து குறைகளும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஓகே, அப்ப நீங்க குறைகளும் சொல்லுங்க, பாசிட்டிவும் சொல்லுங்க. அது நான் வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். குறைகளும் சொல்லுவா, பாசிட்டிவ்ஸும் சொல்லிடுவான். அதனால தனியா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சரி, இப்போ வந்து கதைக்குள்ள போயிடுவோம். ஸ்டார்டிங்ல இருந்து போ. அதாவது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஒரு 7 நிமிஷத்துலயே வந்து ஒரு 3-4 குறைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளப்ல மறந்து வர போயிடுச்சு. இல்ல ஸ்டார்டிங்ல தம்பி கிளப்ல இருப்பானே. சரி, தம்பி கிளப்ல இருக்கிறான். அவனை வந்து எதுக்கு லாக்அப் வந்து அந்த காலை மாட்டினாங்க? அதை மாட்டாம இருந்தா அந்த கதை வந்து இவ்வளவு நகர்ந்தே இருக்கிறது. எதுக்கு தேவையான லாக்அப் பண்ணாங்க? படத்தை எடுக்கணும், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இல்ல இப்ப நான் சொன்னேன் என்னது இந்த கற்பனைக்கு அப்பால் உள்ளதுன்னு நான் சொன்னேன். நான் லாஜிக்கலா கேக்குறேன், எதுக்கு லாக்அப் பண்ண? சரி, நானும் இன்னொரு லாஜிக் பேசுறேன். அவ்வளவு லாஜிக் நமக்கு தேவையில்ல. இதே வந்து ஒரு நார்மலா ஒரு 3rd person இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க இதே ட்ரக் நான் வச்சிருந்து நீங்க போய் போலீஸா இருந்து பிடிக்கிறீங்கன்னா, நீங்க வந்து IAS என்னது IPS ஆபீசரா இருக்கீங்களா? அதுல ஏதோ சைபர் கிரைம்ல இருக்கீங்க. உண்மையான ஒரு போலீஸ்க்கு அந்த சத்தியபுரம் எடுத்திருப்பீங்க. அதையே நீங்க உடைக்கிற மாதிரி தானே இருக்கு. உங்க தம்பிக்குன்னா ஒரு நியாயம், உனக்கு ஊருக்குன்னா ஒரு நியாயமா? அவங்க அது கொஞ்சம் நேச்சுரலா காட்டிக்கிறாங்க. எல்லாருமே உண்மையுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. யாருமே ரொம்ப நேர்மையா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி நயன்தாரா கேரக்டர்ல வந்து என்னன்னா அவ தம்பி வந்து காலை விட்டு தப்பிக்க கூடாது. அதுக்கு லாக்அப் தான் வந்து ஒரே லாஜிக்கான விஷயமா. அதுக்கு நீ வந்து என்ன பண்ண, அவளை திரும்ப அவனை காலை உட்கார வச்சுட்டு உன்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, அது லாக் பண்ணிட்டா திரும்ப இவங்க தான் கண்ட்ரோல் இருக்கும். கையால வச்சு இப்படி அன்லாக் பண்ணிட்டா அப்படியே கார் விட்டு உன்கிட்ட சென்ட்ரல் லாக்கிங் ரிமோட் கீ இருக்குதா? சென்ட்ரல் லாக்கிங் ஒன்னு இதுல ஓபன் பண்ண முடியாதா? இப்போ என் கார்ல இல்லையா? என் கார்ல வந்து நான் தானே வந்து உங்களுக்கு தூரத்தை வரப்போல. இப்போ வந்து படத்துல வந்து அந்த பையன் சாவணும், சோ அதனால அந்த ஒரு சீனை இல்ல நான் தான் கேக்குறேன். தேவையில்லாம வந்து இந்த ஒரு சீனை வச்சனால கதை ஜவ்வு மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. இல்ல நான் சொல்றேன் பாரு. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு ரூம் போகிறோம், ஒரு அக்காக்காரி வரா வந்துட்டு கிளப்புக்குள்ளார வந்து அடித்தா அதில் பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அந்த அக்காவை அடிக்கிறதுக்கு வரானுங்க. அவங்க யாரும் தெரியாது அவங்க அக்கான்னு. அதான் தெரியாம எப்படி ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்டுனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுதான் வச்சிருப்பானுங்க. அந்த அளவுக்கு தெரியாத ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு இல்ல அதெல்லாம் வச்சு ஒரு போலீஸ் மாதிரி ஒரு இன்டராக்ஷன் தராங்க. அப்படியே யாருனே தெரியாம எப்படி நம்ம எப்படி எதுவுமே தெரியாம இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் எதுவும் தெரியாம இருக்கிறாங்க. நான் கேட்ட விஷயம் வேற, நீ பேசுற விஷயம் எதுவும் முதல்ல என்ன லாக்அப் போட்டா கேக்குறேன். இல்ல அதுதான் அதுக்கு அடுத்தது வரேன் அன்இமேஜ் இமேஜினரி தாண்டி போகுதுன்றத நான் சொல்றேன். அவங்க இன்னொரு விஷயம், நான் அந்த டைரக்டருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். அவங்க வந்து போலீஸ் ஏதோ ஒரு வகையான போலீஸ் நிச்சுக்கோ, அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமா பண்ணக்கூடாதா சொல்லு. அப்ப இப்ப கொக்கைன கண்டுபிடிக்கணும்ன்ற இல்ல நான் என்ன சொல்றேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா கேக்குறேன். அது என்ன ரூல்ஸ் வரா இருக்கட்டும். ஒரு போலீஸ் ஆபீசர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா லாக்அப் பண்ண கூடாதுன்னு சொல்றியா? நான் ரூல்ஸ் எஸ் ஆர் நோ தான் கேக்குறேன். ரூல்ஸ்னா ஃபாலோ பண்ணணும். நீ என்ன சொல்ற? எஸ் ஆ பண்ணிதான். ஏன் பொதுமக்கள் அவங்க வந்து கார்ல போறாங்க, 2 பேரும் சீட் பெல்ட் போடாம போறாங்க. இதெல்லாம் அதுல இப்ப சீட் பெல்ட் போட்டுருந்தா அவங்க இடிச்ச இதுல வந்து ஏர் பேக் வந்து வந்திருக்கும். அவங்க சீட் பெல்ட்டே போடல. இல்ல நயன்தாரா வந்து வெளிய பறந்து ஊந்து இருக்காதுன்னு சொல்றேன். அதுக்கு நான் இன்னொரு அடுத்த பாயிண்ட் வரேன். அது இன்னொரு லாஜிக்கல் ஓட்டை. இந்த லாஜிக்கல் ஓட்டைக்கு வந்து பதில் சொல்லு. ஒத்துக்கிறீங்களா? நாங்க எதுவுமே சொல்லல. ஓகே சரி, அப்ப அத்த லாஜிக்கல் ஓட்டை போடுவோம். அதே சீக்வென்ஸ்ல நீ ஓட்டையா சொல்ல கூடாது. எல்லாரும் வந்து சீட் பெல்ட் போடணும். நிறைய சீட் பெல்ட் போடாம கேஷுவலா இல்ல. இப்ப பார்த்தல இப்ப யாஷிகாவோட ஆக்சென்ட் விபரீதம் சீட் பெல்ட் போடால தான்.
அதான் சொல்றேன், அப்போ போடாதால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே தான் அந்த படத்துலயே காட்டிக்கிறாங்க. இல்ல ஆனா வந்து யாஷிகாக்கும் நயன்தாராக்கும் வித்தியாசம் இருக்குது. யாஷிகா வந்து அது ரியல் லைஃப். நம்ம படத்துல அப்ப காமிக்கும்போது ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து சீட் பெல்ட் போடாம ஓட்டுறாங்க. அது ஒரு தப்பான உதாரணம். போலீஸ் தப்பா சொல்லல, பட் கேஷுவலா யாரோனா அப்படி சீட் பெல்ட் இல்ல அது மாதிரி அவங்க காட்டுறாங்க. எடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் அது ஒரு சீனை கூட வரும். நீங்க தேவையில்லாம எங்க கவர்மெண்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கிறீங்க, லாக்அப் யூஸ் பண்ணி ஐஜி சொல்லுவான். சரி ஓகே, நீங்க அது வந்து ஒரு ஓட்டன் சொல்றீங்க. அது அதனாலதான் வந்து இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் பார்த்துருந்தா இந்த ஒரு 2 ரவுண்ட் படமே எடுத்துக்க தேவையான நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், மூணாவது வந்து நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த படத்துல வந்து அவங்க கார் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த பாலத்தில் இடிப்பாங்களே, நயன்தாரா வந்து ரைட் சைடில் வந்து போய் அந்த பாலத்தில் போய் இடிப்பாங்க. அவங்க போய் இடிச்சாங்கன்னா ஒன்று அவங்க வந்து ரைட் சைடில் போய் விழுந்துருக்கணும். ஆனால் அவங்க தேவையில்லாம போய் லெஃப்ட் சைடு போய் விழுந்தாங்க. எப்படி இல்ல 1 கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட் சைடு இல்ல அந்த சைடு காமிச்சதா இல்ல, அங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது காட்டல. நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நான் இப்படி போய் காரை போய் விடுறேன், நீ எனக்கு போய் அங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், நான் எனக்கு சம்மந்தம் என்ன அங்க போய் விடுறேன். இல்ல இப்ப பிசிக்ஸ் வச்சு ஃபார்முலா ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி இன்சிடென்ட் நான் போய் ஃபார்முலா அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன இது சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் இப்போ தள்ளி விடுறேன், நீ அந்த பக்கத்துல போய் விடுவேன். இல்ல நீ அந்த பக்கம் போய் விடுற, நீ ஒண்ணுமே இல்ல சொன்ன சீட் பெல்ட் போடணும்னு சொன்னல, அப்படியே வெளிய போய் விடலாம்ல. இல்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உனக்கு அத்தனை வேணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சுத்தம் போது அப்படியே என்னது வெளிய தூக்கி போடு. அவ சுத்தி சுத்தி எல்லாம் இல்ல, நான் சொல்றேன் பாரு, அவ வந்து சுத்தி தான் போயிட்டு அங்க இடிச்சு போய் ஊந்துது. டேய் அவர் ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி அச்சாடா. ஆமா, ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு அந்த பாலத்துல போய் முட்டினா. அவ முட்டினா அந்த பாலத்தை தாண்டி தான் அவன் கீழே விடணும், இல்ல இங்க இருந்து தொங்க ரைட் சைடுல தான் இங்க இருந்து வந்துருக்கணும். இல்ல ஆனா சம்பந்தமே இல்ல, நடு ரோட்ல லெஃப்ட் சைடுல வந்து வந்தாங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து அவங்க தான் ஹீரோவே அந்த படத்துல. அப்பவே நயன்தாரா கொண்டு போக முடியல. அப்பவே நயன்தாரா பறந்து வந்து செத்துறணும். அவங்க வெளிய அப்படி பறந்து விழுந்தாதான் அவங்க கண் பார்வை போகும், அப்பதான் படத்தை எடுக்க முடியும். அதனால தான் சீன். அதுதான் இதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து வருங்கால தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து இதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்றேன். ஒரு டைரக்டர் இல்லாட்டி நம்மள மாதிரி 4 சொரங்க இதை ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசிருப்போம். ஓகே, வருங்கால டைரக்டர்ல அது கரெக்ட் அப்படிதான். இல்ல இப்போ எனக்கே வந்து பயமாகுது. இப்போ நான் டைரக்டர் ஆனா நயன்தாரா மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவன் எனக்கு சான்ஸ் தருவாங்களோ தெரியல. இதனால வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா தர மாட்டாங்க. இல்ல நயன்தாரா வயசாயிடும், அது அப்புறம் பாத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னது, அவ்வளவுதான். கண்ணு போயிடுது ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியும். இல்ல கண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஓடுது. அது நாயை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஏன்னா நாய் வந்து ஊருக்கே தெரியும், ஒரு நாயோ இல்ல சொந்தக்கார பையனோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு தள்ள போறான்னு தான் அர்த்தம். அதாவது அந்த நாய் எப்போ காமிச்சாங்களோ எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, இந்த நாய் வந்து ஏதோ ஒரு சீன்ல வந்து காப்பாற்ற போகுது. தமிழ் சினிமா படி ஒரு நாய் வந்துச்சுன்னா அந்த ஏதோ கேரக்டர் காப்பாற்ற போகுது, இல்ல சாகுமுன்னு நினைக்கல, காப்பாற்ற நினைச்சேன். இல்ல நான் நினைச்சேன், நான் செத்துரும் தான் நினைச்சேன். நான் நாய் பூனை நாய் இந்த பாம்பு இல்ல குரங்கு இதெல்லாம் காமிச்சா இல்லையா, அது எல்லா படத்துலயும் வந்து இதுக்கு அந்த மாதிரி சாக வச்சதே இல்லையே. இல்ல நான் சொல்றேன் பொதுவா நாயினாலே இல்ல அதனால எமோஷனலா எங்கயாவது ஒரு இடத்துல போறோம்னா இது இருக்கு. எந்த படத்துல வந்து நான் ஏதாவது அனிமல் சாக வச்சு காமிச்சு நீ பாத்துக்கிறேன். நிறைய இதுல ஜான் விக் தமிழ் படத்தை மட்டும் பேசு, தமிழ் படம் இல்ல நிறைய படம் அந்த நாய் சாவடிக்க பிறந்ததானா அவ்வளவு பெரிய 3 பார்ட் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாயை வந்து சாக வச்சு ஒரே படம் வந்து அந்த நெஞ்ச மறப்பதில்லை. இல்ல இருக்கும், தேடனா இருக்கும் படம் இல்லன்னு இல்ல. நாயை வந்து நம்ம டாபிக் தேவையில்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து நயன்தாராவுக்கு வந்து கண்ணு வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் பண்ணிருந்தாரு. 15 நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 15 நாள் சென்று வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. 15 நாள் வெயிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் ஃபுல் கண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு கண்ணு போயிட்டு போனதுதான் அப்படின்ட்டாங்க. இல்ல அந்த சீன் வழி நிறைய சொல்ல வராங்க. அந்த செத்த உடம்புல இருந்து ஒரு சீக்கிரமா எடுக்கணும். ஆனா அதுலயும் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா அந்த பாயிண்ட வந்து சரி நிறைய பேருக்கு இதுவா இருக்காங்க, ஐ டொனேட் பண்றவங்க வந்து இதையும் வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் மெசேஜா சொல்ல வராங்கன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சேன் நானும், அப்படி வேற எங்கேயோ போயிருச்சு. ஆனா தேவையில்லாம சுத்தி வந்து அவங்க வேற ஒரு கதையை நோக்கி கொண்டு போறதுக்காக இது இல்ல ஐ டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆமா எனக்கு தெரியல, ஒருத்தவங்க இறந்தாதான் உங்களுக்கு ஐ கிடைக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க படத்துல. அது பத்தி ஆனா அதை ப்ரிசர்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ வந்து ப்ரிசர்வ் பண்ணி சரி நம்ம தெரியாத விஷயம் பத்தி ரொம்ப பேச தேவையில்லை. ஆமா இது பண்றதுதான்
எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருமே பண்ணணும். நம்ம ரிவ்யூ பண்றோம்னா நம்மளும் வந்து ஐ டொனேட் இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணிடணும். ஓகே, இன்னைக்கு யாரும் போய் டொனேட் பண்ணிருக்காங்க முடியாது. அதுக்கப்புறம் வில்ல இன்ட்ரடக்ஷன். வில்ல வந்து வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் ஃபேப்ரிஸ் நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு அதுக்குள்ள வில்லன் அப்புறம் போயிட்டு அந்த அநாத ஆசிரமம் இருக்குதா அது வந்து நம்ம டீகோட் பண்ணவே இல்லை. எந்த வழியாவது அநாத ஆசிரமம் வந்து அவ்வளவு லக்ஸுரியஸாக நீ பாத்துக்கிறியா? ஒரு அநாத என்ன நீ தான் அதான் போன முறை நீயும் விட்ட இல்ல அநாத ஆசிரமம் இப்ப வரல, அடுத்தது வில்லன். அதெல்லாம் இல்ல, வில்லன் வந்து ஒரு மெயின் டாபிக் அதை பத்தி பேசுவோம். நம்ம இந்த படத்துல வர சின்ன விஷயம் எல்லாம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சோம். நான் ஆர்டரா போறேன், படத்துல ஆர்டரா போறேன். டேய் தெரியுடா, நீ ஃபர்ஸ்ட் அநாத ஆசிரமம் பத்தி பேசு. அது வந்து ஏதோ பீச் ஹவுஸ் ரெசார்ட் மாதிரி இருக்குது அந்த பார்க்க. எனக்கு செம்ம லக்ஸூரியான ஒரு இதுதான் அநாதாசிரமம் தான் இது. அதுல நீ என்ன பார்த்து கத்துனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த அவங்க நயன்தாரா அந்த உள்ள போகும்போது அவங்க வந்து என்னன்னா அந்த எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க. இந்த ஆசிரமத்துல வந்து கண்ணு தெரியலன்னா எப்படிலாம் வந்து இன்னும் நல்லா இருக்குது. அது கண்ணு தெரியல ஆசிரமே கிடையாது முதல்ல. அது டேய் நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து ஒரு ஒரு டீசர் மாதிரி. அந்த அந்த ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாத போறாங்க, திரும்ப அவங்க அநாதாசிரமத்துல வளர்ந்தாங்க. அப்புறமேட்டு கண் பறவை இறந்த பிறகு திரும்ப போறாங்க. போயிட்ட பிறகு ஒரு மாதிரி காமிச்சிப்பாங்க, ஒரு மாதிரி பாட்டு போட்டு என்கரேஜிங்காக பாட்டு மோட்டிவேஷனாக பாட்டு போட்டு மாதிரி காமிப்பாங்க. அதில் டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்க வந்து அந்த ஆசிரமம் வந்து இன்ச்சு பை இன்ச்சா எல்லாமே என்னென்ன எங்கே இருக்குது, ஒரு படிக்கட்டு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸில் வந்து இருக்குது. அது கிடையாது, கண் தெரியாதவங்களுக்கு பார்வை எப்படி இருக்குன்னு காட்டிருப்பாங்க. இல்லை நான் ஏன் சொல்கிறேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஏன் காமிக்கிறாங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து அவங்க எப்படி கிளைமேக்ஸும் அதே இடம் தான். அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த ஆசிரமம் வந்து அவங்களுக்கு கண் தெரியாமலே வந்து எங்கே வேணால் போக முடியும் அவங்களால. இல்லை நான் சொல்கிறேன் பாரு, அது என்னன்னா பேசிக்காக என்னன்னா நயன்தாராவுக்கு வந்து பேட் விஷன் வந்துட்டு. பேட் விஷன்னா அதான் தெரியுதுல்ல, அது கண்ணு அது காட்டிருப்பாங்க பாரு. அந்த பையன் இல்லை அந்த பையன் வந்து ஒன்னு என்னோட ஃபீல்டிங்கில் இன்னும் நிற்க வைக்கலான்னு சொன்னோன்னே அந்த பேட் விஷன்ல அந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இல்லை அது வந்து ஒரு கெஸ்டாக இருக்கிற ப்ரெடிக்ஷன். இல்ல அது பேட் விஷன் மாதிரி காமிச்சாங்க. ஆமா அது உருவம் தெரியும் ஆக்சுவலா. இல்ல அது 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 மாதிரி சொல்றது சவுண்ட் வச்சு சும்மா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அது காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப வில்லன் வருவாங்க. வில்லன் வந்து எனக்கு வில்லன் கிட்ட ஒரு குறையும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் ஏன் சூடோ ஃபெமினிஸ்ட் படம்னு சொல்றதுக்கு ஒரு வில்லன் தான் காரணம்னு சொல்றேன். சரி இப்ப என்னன்னா அதான் ஸ்டார்டிங்கில் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பொண்ணு ஓடத்து பிடி, அதுக்கப்புறம் அது எம்சித்து எஸ்எம். அதில் வந்து என்னது அவர் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா சரி ஏதோ வீடியோ எடுத்து விட்ற ஒரு என்னது ரோட்டில் இருக்கிற பொறிக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா ஏன்னா அது கூட ஓகே, சரி ஏதோ ஒரு பொறிக்கு பையன் இது மாதிரிலாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது போக மாறித்தாது. அடுத்த ஒரு இது என்ன அவனை வந்து ஒரு அவங்க இந்த மாதிரி வந்து சைக்கோஸ் வந்து இருப்பாங்க. அவன் வந்து அந்த டாகை வந்து கொன்றுவான். அவன் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவரா வந்து சால்ட்டு, நீ வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டால் வந்து இதுவாக இருக்கும், சால்ட்டு நீ அதிகமாக போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு படம். இது எனக்கு வந்து ஒரு ஏதோ ரிவ்யூ நான் பார்த்தேன், பரவாயில்ல இது என்னோட ஓன் பாயிண்ட் இல்லை. ஆனால் நான் வந்து ஒத்துக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்கிட்டே வந்து ஒரு நல்ல கண்ணு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிங்கன்னா வெளில வந்து கஷ்டம். ஒரு கண்ணு தெரியாதவங்க வந்து எப்படி இவன்ட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளோ டேக்கில் பண்ணி வெளில வராங்க, எங்கே அது எவ்வளோ தூரம் சாத்தியம் எனக்கு தெரியல. அவங்க சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி தான் படத்தை காட்டி ஆகணும். நம்ம விஜய் பண்ணா ஒத்துக்கணும்ல. இல்லை சூர்யா பறகுறாரு, விஜய் பறகுறாரு. இதே வந்து இவன் படம் வந்துச்சு விஜய் அவர் படம் வந்தது. இதே வந்து விக்ரம் வச்சு எடுத்தாரு. அந்த படத்தை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அப்புறம் அவருக்கும் வந்து அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாம போயிடும். அவரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. எந்த படம்? தாண்டவம். ஆமா நான் ஏத்துக்கன்னு சொல்லவே இல்லையா? அதுல மட்டும் நீங்க வந்து அந்த படம் அப்ப நம்ம யூடியூப்ல ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சுட்டு அப்பயே ஓட்டிருப்போம். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து ஒரு டேப் இது சொல்றாங்க, இது மாதிரி ஒரு இது இருக்கு, ஒரு கிளாஸ் வந்து போறாரு, இதை வந்து கத்துக்கிட்டு அப்புறம் இது வந்து அதுல வந்து ஒரு இல்ல அதான் பேட் விஷன் தான். இவங்க 2 வருஷத்துல வந்து எப்படி அவங்க
2 வருஷத்துல எப்படி அவங்க வந்து கரெக்டா அவங்க என்ன கலர்ல சொல்றாங்க, இது எல்லோ கலர். இல்ல அது அது touch அதுலயும் பண்ணி இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்றாங்க, அது வேற. அவங்க கண்ணு தெரியாமலே அந்த பையனோட ஹைட்டு வெயிட் எல்லாம் சொல்லிடுறாங்க. அது அடுத்தது இப்போ என்னன்னா அதான் இன்னொன்னும் இருக்குது. அவங்க வீட்டில் வந்து சமைக்கிறாங்க, வீட்டில் வேலைக்காரங்க யாருமே இல்லை, அவங்களே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. அது வில்லனை பத்தி பேசணும். இல்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்பி மணிகண்டன் ஆக்சுவலா வந்து இல்ல இந்த இதுக்கு போவோம். இல்ல நம்ம இன்னும் இந்த படத்திலே உருப்படியான கேரக்டர் பார்த்தா அவர்தான். எப்படி சொல்றதுன்னா அந்த படத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா அவரை வந்து எல்லாருமே டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா அவன் வந்து எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது வந்து ப்ரூவ் பண்ணணும், போட்டு தள்ளிடுவாங்க. பண்ணணும் அப்படி அவர் சொல்ல வந்து ஒரு காமெடியாவே இல்ல, காட்டிட்டாங்க. அதான் நம்ம கடைசியில ஒண்ணா வந்து வரும். அந்த ஒரு ட்விஸ்ட்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர் இறந்தும் வந்து உங்களுக்கு வந்து கண்தானம் வந்து பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு. அந்த ஒரு பாயிண்ட் இல்ல உள்ள இல்ல அது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு இல்ல எனக்கு வந்து இது ஏன் தமிழ் சினிமா திரும்ப பண்றது தெரியல. கரெக்ட். அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க படிச்சு Western. டிகிரி வாங்கிட்டு வர ஒரு எஸ்ஐ வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஆமா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீனே அவரோட இன்டர்வியூ எப்படி கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து ஒரு 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 கீழே இருக்க ஒரு ஆள் வந்து அவர் வந்து டாமினேட் பண்ணி பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னா அவர் சாம்பார்னு அந்த மாதிரி சொல்றாரு. போயிட்டு பஜ்ஜி வாங்கிப்பாப்பா. அதாவது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு இவன் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். அவனுக்கு வந்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணிருக்கான், ஒன்று வந்து ஹேண்ட் லாக் பண்ணி இது பண்ணியிருக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க சீனியரை வந்து சொல்லியிருக்கணும், இல்லை வந்து ட்ரைனிங்ல இது பண்ணியிருக்கணும். இப்படிலாம் இருக்காங்க, இது வந்து ஒரு இது அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். நிறைய பேருக்கு அக்யூஸ் என்ன பண்ணா பிளேடை முழுங்கிடுவான், இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணிப்பான். இல்ல அது வந்து இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து பண்ணோம். பசிக்குதுன்றான்னா நீ வந்து போயிட்டு டம்மியா வச்சுட்டு அவன் சாம்பாரை வந்து இன்னும் வந்து கொட்டி விட்டுட்டு ஓடிடுறான். அப்போ அதே தெரிஞ்சுது அந்த அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து அவனோட முதல் அனுபவமா இருக்கும். யாரா இருந்தாலும் முதல் அனுபவத்துல ஃபெயில் ஆகலாம். அது எப்படின்னா அந்த இது அந்த போலீஸ் வந்து ஒரு சொத்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவர் சொத்த இல்ல அவரு நல்லா யோசிக்கிற கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில ஹீரோ மாதிரி காட்டுறதுக்காக அது மாதிரி பண்ண. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு கேரக்டர் இல்லை, இந்த படம் ஃபுல்லாவே வந்து போலீஸ் வந்து சொத்தம் தான் சொல்ல வராங்க. ஏன்னா எனக்கு திரும்ப பார்த்து போர் அடிச்சு. எல்லா படத்துல வர மாதிரி போலீஸ் கடைசியா தான் வராங்க. இந்த படத்துல கிளைமாக்ஸ் வந்து நயன்தாரா கொண்டு முடிச்சுட்டு தான் போலீஸ் வராங்க. இல்ல போலீஸ்க்கு அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. மினிஸ்டருக்கு ஏதோ பிரச்சனை ஒண்ணுது, அதனால முடிச்சுட்டு வந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வில்லன் வந்து 3 பேர் கொலை பண்ணிட்டு போய்க்கிறான். அவங்க அசால்ட்டா இருப்பாங்க. மற்ற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வெப் கேமரா எதுவுமே இருக்காது. வாக்கி டாக்கில வந்து இன்ஃபார்ம் பண்றது, அதே இன்ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க. அதான் அந்த போலீஸ் இவ்வளவு அசம்பவம் 3 பேர் நடக்குதுன்னா தான் இருந்துக்கிறாங்க. 3 பேர் தான் விட்டுட்டு போயிடறாங்க. அதுதான் சரி 3 பேர் விட்டு போய்க்கிறாங்கன்னா அதை ஒருத்த வந்து அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. யாராவது ஒருத்தர் நான் சொன்னேன், இது வந்து ஒரு டைரக்டர் மூவின்றதுனால அவர் அந்த லொகேஷன் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாரு. இது மாதிரி 3 பேர் தான் இருக்கணும், 3 பேரை போட்டு தள்ளிட்டு அடுத்த இதுக்கு போறான் அப்படின்னா தான் கதை நவுரும். நீ சொல்ற மாதிரினா எனக்கும் முடிச்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், நான் நவரப்படன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து வருங்காலத்துல வந்து மாத்திக்கணும்னு சொல்ல வரேன் தமிழ் சினிமா. இல்ல இப்போ இல்லை எனக்கு வந்து இப்போ நான் டேரக்டராக வச்சுக்கேன், நான் வந்து யோசிப்பேன். அவன் வந்து அந்த அஜ்மல் வந்து இப்போ ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போவான், அந்த மணிகண்ட ஃபோனை. ஏன்னா லொக்கேஷன் கேட்க நயன்தாரா கிட்ட லொக்கேஷன் கேட்பான், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. அப்போது போலீஸ்க்கு வந்து ஒரு நாள் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, இந்த 3 பேர் வந்து நேரம் இவன் கொண்டு போட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த பாடி சுற்றி அவங்களோட ஃபோனுக்கு தான் பார்ப்பாங்க, மணிகண்ட ஃபோன் இல்லை. அப்போ ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணல அந்த ஃபோன் எங்கே போயிட்டு இருந்தேன். அவன் அப்பே கண்டுபிடிச்சிருந்தா அப்பே ஃபாலோ பண்ணி போய்க்கலாம்ல. நயன்தாரா வந்து கஷ்டப்பட்டு சண்டை போடணும் அவசியம் இல்லைல்ல. வேணும்னே நயன்தாரா சண்டை போடணும், அங்க வந்து நீங்க ஒரு ஹீரோயிசத்தை காட்டணும். இல்ல அப்படியே வழக்கு போல போலீஸ் வந்து கடைசியா வரணும். எனக்கு புரியவே இல்லை. அது கரெக்டா தானே பண்ணிட்டு இல்ல நான் என்ன சொல்றேன், போலீஸ் வந்து வேணும்னே எல்லா படத்துலயும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கடைசியா தான் வருவாங்கன்னு காமிக்கிறாங்க. போலீஸ் முதல்ல அவனை தொடர்ந்தே போலியா 2 பேருமே அந்த பீஸா விற்கிறவன் சார் ஃபுட் டெலிவரி கை வந்து போலீஸ் ஸ்டாப் பண்றான். ஆமா போலீஸ் நான் செகண்ட் ஹாஃப் பத்தி பேசல, கிளைமாக்ஸ் பத்தி பேசுறேன். இல்ல சீன் என்ன வருதுன்னா, அதான் நயன்தாரா வந்து இந்த ஆசிரமத்துக்கு போகுது. ஆசிரமத்துல இருக்க வந்து அந்த அம்மா வந்து அசிங்கம் பத்திடுறாங்க. இது மாதிரி ஒன்னால தான் இந்த என்னது பையன் செத்தான் அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டா, அவன் என்னால தான் செத்தான்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. நான் வந்து இந்த விஷயத்துல நயன்தாரா சப்போர்ட் பண்ணேன். முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு திரும்ப பேசணும்? ஒருத்தன் சொல்லி முடிச்சிட்ட மறுபடியும் நான் சொல்றத கேளு. ஒருவேளை அந்த கார்டியன் அந்த மாதிரி பேசாம விட்டுருந்தா அந்த வைப்ரேட்டரே என்னமோ அவ அப்பயே நயன்தாரா எடுத்து போய்ப்பான். வேணுமே அவன் வந்து டென்ஷன் ஊத்தினால தான் அவன் வேணாண்டி இந்த தந்த பொருள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டா. அவ அதை வச்சு இல்ல அது ஏன் அது தேவையான சீன் தான். ஏன்னா அதனால தான் அவ வந்து தனியா போயிட்டு இந்த என்னது
அந்த அப்பதான் வந்து bus stop ஏறி போவா. கால் taxi டாக்ஸிக்காக போவா. நிப்பா. கால் டாக்ஸிக்காக நிக்கும் போதுதான் மழை பெஞ்சு அதான் அந்த கார்டியன் நான் தான் சொல்றேன், இந்த விஷயத்துல நயன்தாரா சப்போர்ட் பண்றேன். அந்த கார்டியனும் தேவையில்லாம ஏத்தி விட்டா. இல்ல ஏத்தி விட்டு நயன்தாரா அந்த இல்ல, ஸ்பாட் போயிட இல்ல, மாட்டா. இதுக்கு- அந்த வைப்ரேட்டர் ஏத்திட்டு போயிருப்பா. படத்தை எப்படி முடிக்கலாம்னு இல்ல பாக்கலாம். அதுதான் இல்ல இது ஒரு டேய், இதெல்லாம் வந்து director லூப் வாஸ் இல்ல சொல்றேன். டைரக்டர் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். இது டைரக்டர் ஸ்டோரி. இது வந்து அவர் வந்து நேச்சுரலா போயிருக்கும், இப்படிதான் போயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தாரு. இதுவும் நடக்கிற ஒரு விஷயம் தான், ஒண்ணும் தப்பே கிடையாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்ம வந்து இந்த படத்தை வந்து வேணுமே வந்து தப்பான கண்ணத்துல பாக்குறதுல இல்லாம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இல்ல 5 out of 10 குத்துட்டு சொல்லிருந்தாக்கா 6 out of 10 குத்துட்டு பேசினாக்கா நீ எவ்வளோ 4 out of 10 இல்ல இதை பாக்குறவங்க நம்ம தப்பா நினைக்கிறாங்க. இந்த பசங்க வந்து ரிவ்யூ பண்ணல, வேணுமே ஒரு படத்தை ஓட்டுறதுக்காக இவங்க வந்து பேசுறாங்கன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? இல்ல நான் கரெக்டா 2 out of 10 சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன் கேஷுவல் ரிவ்யூ சொல்லிட்டேன். சாதாரணமா தான் பேசுறோம், ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவை. ஆமா இது வந்து ஜாலிக்காக பேசுறது தான். இத இல்ல பார்த்து அவங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பசங்க வந்து விளக்கணைய தட்டுல ஊத்திட்டு தப்பான நோக்கத்தை படத்தை இல்ல பாத்துக்கிறாங்க. இல்ல இத பார்த்துட்டு தான் என்னது இந்த படம் ஓடாது, இந்த படத்தை நிறுத்துவாங்க. இது தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகல, ஓடிடில ரிலீஸ். எப்படியா இருந்தாலும் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனையே profit இல்ல. அதை பத்தி இந்த நயன்தாரா நச்சாலே படம் ஓரளவுக்கு வந்துரும், அந்த படத்துக்கு ஏத்த பட்ஜெட் வந்துரும். ஆமா ஆடியன்ஸ் இருக்கிறாங்க போவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால ஒன்றும் வீணா போயிட போறது இல்லை. நயன்தாராவுக்கு அப்படியே 2 கோடிக்கு அப்படியே இப்ப கூட வந்து நீங்க அது மாதிரி ஆடிடும். ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் வந்து 1 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றீங்க. அதான் அடுத்தது வருவோம் நம்ம. இது தேவையான ரிவ்யூ, இது ரிவ்யூ கிடையாது. இல்ல நான் பார்க்க போற 10 வியூஸ்க்கு நம்மளே தான் 40 நிமிஷம் வீடியோ கண்டென்ட். இல்ல நான் சொல்றேன் இதுவும் இருக்குது. என்னன்னா இந்த இடத்துலயும் படத்தை முடிச்சிருக்கலாம். என்னது இப்ப அந்த அவன் வந்து வில்லன் வந்து கார் வந்து நிறுத்தினோடனே ஒரு காருக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஓடிபி சொல்லுவோம். ஓடிபி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது கனெக்ட் ஆகும். ஓடிபி கூட சொல்லாம ஒரு சில ஆப்ல அந்த மாதிரி இருக்கு, ஒரு சில ஆப்ல அந்த மாதிரி இருக்காது. இல்ல நான் இல்ல சென்னையில வந்து எவ்வளவு இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அதான் ஓலா இவங்க வந்து ஃபாஸ்ட் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போட்டு இருப்பாங்க. ஓலால எல்லாத்துலயுமே சரி, OTP அப்படியே இருக்கு. கண்டுபிடிச்சு எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேப்டர் அதுலயே கால் பண்ணணும் மொபைல்ல. இல்லடா நீ அடுத்த சீன் பாத்திருப்பேன்னு நயன்தாராவே கேட்டு உள்ள ஏறி போறாங்க. அடுத்த சீன் அது பாத்து எந்த விதத்துல லாஜிக்னு தெரியல. கண்டு தெரியாதவங்க வந்து அவங்க இல்ல வந்து அவங்க சிபிஐ வேற கரெக்ட், அவங்க வந்து அந்த லெதர் இது வந்து டச் பண்ணி பாத்துருவாங்க. இது லெதரா இருக்கே, இது வந்து பிரீமியமா நான் பே பண்ண மாட்டேன்னு. அப்பயே அவங்க தெரிஞ்சிருக்கணும் நம்ம புக் பண்ணது இது எலைட் கிடையாது. அப்ப எதுக்கு நம்ம வந்து இதுல ஏறோம்? அது இல்ல அது அவங்க தெரியாதுல்ல, அவங்க புக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏதோ என்ன காரணம்னா புக் ஆயிருக்கும். அது ஆமா பிரைம் சீரியல் எது வேணா புக் ஆயிரலாம். அது இல்ல அது இல்ல அது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சஸபிலிட்டின்னு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு கரெக்டாவே புக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காட்டிட்டாங்க விட்டுரு, அது ஒன்றும் தப்பு. சரி, அதை பத்தி ரொம்ப பேச தேவையில்ல. நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி போவே இல்லை. அதான் விட்ட மொபைல் ஆப்லாம் இஷ்யூ எல்லாம் பத்தி பேசுறதுல அதான் அதுக்கு அடுத்தது வந்து வழக்கம் போல வந்து பிட் அடிச்சு எவ்வளவு அதுக்கு அடுத்தது வந்து அதான் வேஸ்ட் போலீஸ் வரான், ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் போலீஸ் வரான், அந்த சாம்பார் கொட்டத்து அதெல்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்தது தான் இந்த இது அதான் இந்த நயன்தாரா வந்து பிடிச்சிட்டாங்களா, நயன்தாரா வந்து பிடிச்சிட்டு அதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. அவன் வந்து அந்த கார்ல நடக்கிறது பேச போறீங்களா? கார்ல வந்து நீங்க பேசுறதே ஒரு ரொம்ப நேரம் அதை பத்தி பேசுறதில்ல, அந்த டாபிக் தான். அதான் இந்த இதுக்கு போயிட்டு அதான் ஓ ஸ்மார்ட் நயன்தாரா வந்து ஹைட் வெயிட்டை பத்தி எல்லாம் சொல்றாங்க, இந்த ஏஜ்ல எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து முடிஞ்சிட்டு ஏதோ பேசுறோம்னு பேசுறானா இல்ல படம் எப்படி போகுதுன்னு தான் பேசுறாரு. இவன் பேசுறத மட்டுமே வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாவே எடுக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இல்ல நீங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு இப்பதான் வந்து படிச்சிட்டு நீங்க இதுல ஏதாவது இரு பாயிண்ட்ஸ் இருந்தனா பேசுங்க தான் சொல்றாங்க. இது நடந்தது இந்த போயிட்டு அதாவது என்னப்போ நிறைய பேர் ஒரு அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே அந்த கதையை பத்தி பேசுறாங்க. டேய் அப்படிதானே வந்து எடுத்திருக்காங்க, அதனாலதான் சொல்ல வரேன் நானு. இல்ல நயன்தாராவோட செகண்ட் என்ன கூட பிறக்காத ஒரு தம்பி செகண்ட் பிரதர் வந்து சொல்லினே இருக்காரு, வாட்ஸ்அப் கால்ல பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பா. நம்ம தமிழ் சினிமானாலே இந்த சென்டிமென்ட் வச்சு கலந்து அடிப்போம். அதாவது வந்து இல்ல அந்த செகண்ட் பிரதர் காட்டும்போது அவனை குத்திட்டாங்கன்னு வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்கும். அவ்வளவு கிளாரிட்டியா வந்து எந்த வாட்ஸ்அப்ல வந்து கேமரா கொடுக்குறாங்க அதை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. அதை பார்த்து எப்படி அவன் சொன்னானும் தெரியும். எனக்குன்னா அந்த மால்ல வந்து ஏன் ஒரு செக்யூரிட்டியே இல்ல? ஆமா இல்ல வேற எங்கயாவது அவங்க செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. மால் மட்டும் இல்ல மெட்ரோலயே சரி.
மெட்ரோல இருந்து வராங்க, அங்க இருந்து டெக்கின் வராங்க. சரி அது கூட மன்னிச்சு விட்டுடலாம். மாலில் வந்து ஒரு துடைக்கிற ஏதோ இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படி சப்போஸ் அந்த மால் மூடி இருந்துச்சுன்னா எப்படி லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது? அதுவும் வேலிடான பாயிண்ட். அதாவது நாம சொன்ன மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதனால யாரையும் வந்து அலோவ் பண்ணாம அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சீனை வந்து அப்படியே இது பண்றாங்க, வச்சுட்டாங்க ஒரு படத்துல. சில நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரி மால்லே வந்து படம் பார்த்து முடிச்ச பிறகு லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, படிக்கலாம் வந்து வருவோம். அது ஓகே தான். நம்ம ஊர் மால்ல யாரா பண்றாங்கன்னா சென்னையில அவ்வளவு பெரிய மால்ல வந்து ஒரு மால் முடித்த பிறகு எப்படி லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது? ஒண்ணுமே இல்லை. ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு படம் போகுது, 1 மணி வரைக்கும் படம் போகுதுன்னா அப்போ வரைக்கும் என்னது நயன்தாரா எந்த டைம்ல போனாங்கன்னு தெரியல. ஒரு 9 மணி 9:30 10 மணி கூட போயிருக்கலாம், இல்ல 11 மணி கூட. அப்போ அந்த செக்யூரிட்டி எங்க போனா? என்னது செக்யூரிட்டி வேற ஏதாவது இடத்துல நடந்து போயிருக்கலாம், அவ்வளவுதான். அவனுக்கு மால்ல வந்து ஒரே செக்யூரிட்டி தான் இருப்பாங்க. இல்ல அவனுக்கும் சாப்பிட்ற டைம் இல்ல தேவைகள் இருக்காதா? உச்சா போகணும்னு இருக்காதா? இல்ல நடந்து போகணும், வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வந்து இந்த நாய் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கான். இல்ல அதுக்காக வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாருமே வர மாட்டாங்க, அவ்வளவு பெரிய அசம்பவம் நடக்க போது சொல்ல முடியாது. அது நான் தான் சொன்னேனே, இது டைரக்டரோட படம். நான் திருப்பி சொல்றது தான், இது டைரக்டரோட படம், அப்படித்தான் இருக்கும். அந்த சீன்ல தான் நாயை சாவடிக்கிறத காட்டுறாங்க. ஆமா, நாயை அப்போ ஓகே கரெக்டு தான். நாயை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட்ல, நாயை போட்டு தள்ளிட்டாங்க. அது ஏதாவது எமோஷன் ஆச்சா? எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. டாக் லவர்ஸ்லாம் கண்டிப்பா பாத்தியா முடிஞ்சு போச்சு, பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான். அதனால நான் அப்படின்னு தான் சொல்றது. ஒருத்தன் ஒரு சைக்கோ இருக்கான், அவன் வந்து என்ன சொல்றான், கொலை பண்றான், நாயே இதெல்லாம் தெரியாது, அவனுக்கு தேவை வந்து ஒரு தப்பிக்கணும், அதனால சொல்லிட்டு அவன் பண்ணிட்டான். இதுல அப்புறம் இது வந்து இந்த நாய் வழக்கம் போல வந்து உயிரை தியாகம் பண்ணிடுச்சு. நான் என்ன சொல்றேன், அந்த நாய் செத்துருச்சு. ஒழுங்கா வந்து நயன்தாராவும் அவன் தம்பியா சீட் பெல்ட்டை போட்டிருந்தா இந்நேரத்துக்கு வந்து அவன் தம்பி செத்துருக்க மாட்டான், அந்த நாய் செத்துருக்காது. அப்புறமேட்டு வந்து அந்த நயன்தாரா கட்டும் போது வந்து இல்ல அதுக்கு முன்னாடி வந்து டிக்கில ஒரு பாடியை வைப்பானே, நயன்தாரா தூக்கிடுவான், அந்த அவன் இருந்திருக்க மாட்டான். இந்த கடைசியில வந்து தம்பி அவனுக்கிட்ட செத்துருப்பான். சரி, சொல்ற 3 போலீஸ் இல்ல, ஒரு கண்ணு வைக்கணும்ன்றதுக்காக இந்த நாயை வந்து போட்டுருக்கு. இல்ல அப்ப வில்லனை யார் பிடிப்பா? நயன்தாரா தான் பிடிக்கணும், இல்லன்னா கதையா போகாது. அதுவும் இல்லாம இதுவும் நான் மறந்துட்டேன் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இருக்கும் வில்ல வந்து என்னது எல்லாத்தையுமே பண்ணிட்டு என்னது கோல்டு ஸ்டோரேஜ்ல என்னது ஆமா அடைச்சு வச்சுட்டு ஃப்ரீசர்ல அவங்க எப்படி உயிர் வராங்க அவ்வளவு நாள் தெரியல. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, சாப்பாடே இல்லாம உள்ள உயிர் வாழலாம் போல. அது என்னன்னு தெரிஞ்சா அந்த ஆப்ரட்டிகள் இவங்களுக்குலாம் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்து வச்சுனா அது வந்து இப்போ மாத்திரை போட்டு சாப்பிட்ற மாதிரி எதுவும் சாப்பிடாமலே இருக்கலாம் அவங்க நாளைக்கு. அதுவும் ஏதோ பாத்ரூம்ல போட்டு அடிச்சு வைக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு பாத்ரூம் மாதிரி தான் தெரிஞ்சுது அது. அப்ப அதுல எப்படி ஃப்ரிட்ஜு இந்த ஏசி இந்த இதெல்லாம் வர மாதிரி அதான். அதுக்கு அடுத்தது வந்து அதான் ரிவீல். அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அதான் வந்து இல்ல பார்க்கும்போது தவறான நோக்கத்தோட எல்லாம் பார்த்தோம் நம்ம. அவரை இது எதுக்கு பண்றாரு ஒரு அவன் தான் சொல்றான், அவன் வந்து ஏதோ அவனுக்கு வந்து ஏதோ இல்ல இதை நான் கேக்குறேன். அது ரிவீல் பண்ணும்போது எப்படி இருந்தது? அபார்ஷன் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணாரு. அது நம்பற மாதிரி தான் இருந்தது அவர் சொன்னது. அது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி அவர் சொன்னாரு, அது இருக்குதுன்னு. அவர் வந்து ஓகே இல்ல டாக்டர்னு சொல்லும்போது உனக்கு எப்படி இருந்ததுன்றா? டாக்டர்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தியா? ஆமா, எனக்கு நான் எப்போ தோணுச்சு அவன் எப்போ ஸ்டெரிலைசர் சொன்னாலும் அப்பயே தோணுச்சு டாக்டர் தான் தோணுச்சு. டாக்டர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த மெடிக்கல் இது அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் இது பண்ணது வாட்டர்ல வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ்வலா பண்றது தான். யூஸ்வலா எந்த வில்லனா இருந்தாலும் கச்சிப்ல இந்த இதை பண்ணிட்டு மூக்குல வச்சுட்டு அதுதான் அனஸ்தீசியா டாக்டர். அதான் அதுக்கு நான் டாக்டர்னு சொல்லியா அதுதான் சொல்றேன் நான். அதுக்கடுத்தது அதான் பிடிக்கிறாங்க, என்னது வில்லனை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு எத்தனை வந்து இந்த இதில் வச்சுக்கிறாங்க. அப்போ தான் இதெல்லாம் நடக்குது என்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அது முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன். ட்ரூத் சீரம்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஞாபகம் இருக்குதா? அதில் ட்ரூத் சீரம்னு சொல்லிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எல்லாம் உண்மையுமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது நீ இப்போ அங்கே போயிட்டீங்க இப்போ இல்லை அந்த இடத்துல இருந்து தான் ட்ரூத் சீரம்ன்றது ஒரு பொய்யான ஒரு விஷயம், அதையும் சொல்ல வரேன். அது மாதிரிலாம் போட்டு என்னதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு உட்காந்து முடியாது. ட்ரூத் சீரம்
ட்ரூத் சீரம் இல்ல ஆனா இருக்குது அந்த மாதிரி. நான் மலையாளத்துல படம் பார்த்தேன். இருக்கு. அது ஒருத்தரோட மென்டல் ஸ்டேட்டை பொறுத்து தான். அவன் தடுக்கணும்னு நினைச்சா தடுக்க முடியும் பொய் சொல்லாம. அது வந்து அவன் ஏதோ சப்கான்ஷியஸ் கிட்ட பேசுற மாதிரி. அது ஒர்க்கே ஆகாது. அது வந்து அதுவும் ஒரு அதான் மனநிலையை பொறுத்து சொல்றேன். இப்ப ரொம்ப வீக்கா தான் வந்து உண்மையை கலந்து எடுத்துடலாம். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா நீ எவ்வளவுதான் ஊசி போட்டாலும் எடுக்க முடியாது. இல்ல அது ட்ரூத் சீரம்ன்றது இருக்கு. இதெல்லாம் நாங்க வந்து நரசிம்ம படத்திலேயே நாங்க பாத்துட்டோம். அதை இப்படின்னா அடுத்தது ஷாக் அடிச்சும் வாங்க முடியாது உண்மையா. அடுத்தது அந்த பவர் வேற, அது கேப்டன் பவர், அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆமா. அடுத்து என்ன முள்ளு மேல நடக்கணுமா நெருப்பு மேல படுக்கணுமா? ரகுவரன் ஐஸ் மேல உட்காரணுமா? பாசிபிள். நோ. அடுத்து சரி வீடியோ ரொம்ப இல்லாம போகுது. ஆமா இந்த படத்துக்கே நான் வந்து மெசேஜ் சொல்லுவோமா? இந்த படத்தோட மாரல் மெசேஜ் பத்தி நான் நினைக்கிறேன். அதான் அதுக்கு அடுத்து நயன்தாரா வந்து நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான் தான். நோ மீன்ஸ் நோ. அந்த இன்டர்வியூ சீன் அத பத்தி சொல்லு. நயன்தாரா வந்து அந்த வில்லனோட பேசும்போது அதுதான் இன்டராக்ஷன் பண்ணும்போது தான் சொல்றாங்க. முக்கியமானது அதுதான் பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு அவங்க எதை தூக்கி நிறுத்த வராங்கன்னு தெரியல. நீ எது வேணா இருக்கலாம் அது வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு இல்ல நீ இது பண்ண கூடாது. இல்ல பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து நீ வந்து தப்பு சொல்ல கூடாது. வில்ல வந்து சொல்லுவான். நான் வந்து சொல்றேன். அதான் நான் வந்து இதனால தான் வந்து இந்த படம் வந்து சூடோ ஃபெமினிஸ்ட் சொல்லுவேன். எதனாலனா சரியா நீ நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க எதை தப்பு பண்ணிடுறாங்க, அவங்க போய் அபார்ஷன் பண்றாங்க, அந்த அளவுக்கு தெரியும் இருக்குது. அவன் வந்து அவங்களுக்கு டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்றான். சரியா இல்ல நான் இத மட்டும் நான் கேட்டறேன். ஆனா வந்து நயன்தாரா என்ன சொல்றாங்கன்னா அவ தப்பே பண்ணட்டும், அவ ராங்கா ரைட்டோ, அதுக்காக நீ வந்து அவளை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியான்னு கேட்பாங்க. மன்மதன் இன்னொரு எக்ஸாம்பிள். செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்ல போனா. பொண்ணுங்க அந்த மாதிரி பண்ணது அது வந்து தவறுன்னு சொல்லல, சரின்னு சொல்லல. அதனால நீ இது பண்ண இல்ல தவறு சொல்லல சரின்னு சொல்லலன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்கிற மாதிரி வரும்? ரெண்டுத்துக்கும் இல்லாத மாதிரி அப்படியே பேசணும். அவங்க தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு உயிரெடுக்க அதுதான் அது முழுப்ப அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்டத்தை பண்ணுங்க. அது இல்ல அதுதான் ஃபெமினிசம். அது மாதிரி சொல்றதும் ஒரு வகையில அது அவங்க பர்சனல் லைஃப். பட் அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ண மாதிரி இருந்தது. இல்ல ஃபெமினிசம் சொல்லிட்டு இது மாதிரி எதிர்ப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி நிக்கீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஆமா இதுதான் வந்து சூடோ ஃபெமினிசம் ஒரு முதல்லயே சொல்றேன். அதாவது வந்து அப்புறம் இந்த இது வந்து இல்ல எல்லாம் சொல்ல டைரக்டர் கொண்டு போன இந்த ஸ்கிரீன் பிளே வந்து என்னால ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியே வந்து ஒரு ஒரு நிறைய லூப் ஹோலான ஸ்டோரி நான் சொல்ல வரேன். அதான் இந்த இதுவும் இருக்குது. அது என்னது ஃபைட் சீன் கடைசியா ஒரு ஃபைட் சீன் ரொம்ப அதான் மூணு பேர் அவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனானோ அப்பே படம் முடிஞ்சிச்சு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அவன் தப்பிக்க வச்சு அவனை போய் ஹீரோயினா சட்டை போட்டு அப்ப அது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபெமினிசம் ஹீரோயிசம். இல்ல அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல பையனை எரிச்சி அப்புறம் கல்லல அடிச்சு சாவடிக்கிறது கொஞ்சம் இல்ல அதான் அத பத்தி பேசுவோம். இப்ப போன வந்து ஒரு சீன்ல வந்து இந்த போலீஸ் கால் பண்ணனுக்கா கிளைமாக்ஸ்ல வந்து போன் தேடுவாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அந்த பதத்துல வந்து போனை தள்ளி விட்டுருவாங்க, பெட்டுக்கே போயிடும். அப்போ அவங்க வாய்ஸ்லயே பேசினால ஹலோ கூகுள் கால் போலீஸ். எனக்கு டெக்னிக்கலா தெரியல, எனக்கு அது மாதிரி வேலை செய்யலாம். அப்புறம் அதை கூட பண்ணிக்கலாம் டைரக்டர் பண்ணலாம் தான். ஏன்னா அவங்க ஃபுல்லா அந்த படத்துல வந்து ஃபுல்லா வாய்ஸ் ஸ்பீச் இன்புட் தான் தந்துப்பாங்க போன்ல. அப்புறம் இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நயன்தாரா டபுள் ஆக்ட். அதையும் சஸ்பென்ஸா காட்டி அது தேவையில்லாத காட்ரிக்கு தேவையில்லாத மூஞ்சி. அது எப்படி அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல அது அதனால தான் வந்து அதுக்கு வந்து இன்னும் ஈர்ப்பு வந்துருச்சு அந்த பொண்ணு மேல. இல்ல டபுள் ஆக்டான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது வந்து என்னது அவன் சைக்கோ கிளியரா சொல்லல. ஆனா அந்த போட்டோவை காட்டுனாங்க. ஆமா அதான் நான் சொல்றேன்மா வில்லன் வந்து ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன கொள்கைடா? அவங்க கிட்ட அபார்ட் பண்ற ஒரு பொண்ணுங்களை மட்டும் தான் அவன் கடத்துறான். நயன்தாரா வந்து வரவே இல்லை, ஆனா கடத்துறான். ஏன்னா வந்து அவன் ஒய்ஃப் அசம்பிள் ஆகிருக்குது. அதனால தான் வந்து அவன் கொள்கையை மீறி அவன் தூக்கிட்டு வரான். இது ஃபைனல் ஃபைட் அந்த தம்பி வந்து என்னத குத்திட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரு இடத்துல படுக்க போட்டு திருப்பியும் வந்து காப்பாத்தி இதெல்லாம் வந்து வழக்கமான தமிழ் சினிமால எனக்கு எப்பயே தெரியும். அவன் திரும்ப வரவான்னு தெரியும். அதுக்காக தான் அந்த கேரக்டர் இந்த படத்துல கொண்டு வரான்னு தெரியும் எனக்கு. இல்ல என்னதான் குத்தி போடலாம், திரும்ப அவன் தான் காப்பாத்துறான். எனக்கு எப்பயே தெரியும். செகண்ட் பிரதர்னு சொல்லிட்டு வரான். அவனே குறிட்டா அப்புறம் வந்து இமேஜினரி மீனிங் இந்த படத்துல இமேஜினரி செகண்ட் பிரதர் பார்ட் 2 நயன்தாரா தேவலாம் இன்னொரு குற்றம் ஓடிச்சோம். ஐயோ என்ன நம்பி வந்த இந்த இன்னொரு தம்பி நான் போட்டு தானே இதுக்கு வந்து ஆம்பளை பதம் சகாசமே நினைச்சுக்க மாட்டேன். தம்பி யாருமே சொல்ல மாட்டேன்.
பயான்னு மட்டும் தான் சொல்லுவேன். பயா இதை தேக்கோன்னு சொல்லுவேன். நோ தம்பி. சரி சரி இல்ல இதோட சரி இவ்வளோ நம்ம பேசிட்டோம். இப்போ ஏதாவது உங்க மைண்ட்ல மாறுதா ரேட்டிங்? எனக்கு மைண்ட் மாறல, அப்படியே 5. சரி, நான் பாசிட்டிவ் பத்தி பேசவே இல்லை. நம்ம பாசிட்டிவ். இவ்வளோ நெகட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவ் பத்தி பேசவே இல்லை. சரி. நான் பாசிட்டிவ் பத்தி நிறையவே சொன்னேன். நானும் பாசிட்டிவ் பத்தி தான் சொன்னேன். ரெண்டையும் தான் சொன்னேன். நான் வந்து என்ன பாசிட்டிவ்னா, ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் வந்து பெண்களுக்கு வந்து கத்துட்டே இருக்கணும். நம்ம என்னன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கிரைம் நடக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம நான் என்ன நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த படம் வந்து மேபி வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் பார்த்தாங்கன்னா எங்கேயாவது அவங்களுக்கு ஏதாவது அறிவிட்டோம். ஏன்னா வந்து அவங்களோட ரீஜனில் தான் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் தர படமாக நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு படம் இருக்குது.